பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 51, இறை வார்த்தைகள் 2 மற்றும் 3. என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மன கண்முன் நிற்கின்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தையே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த காலை பொழுதிலே நீர் எங்களோடு பயணிக்க வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. எங்களுடைய குடும்பத்தில் குடிகொண்டு எங்களை ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, அதிகாலையிலே உமது திருமுகத்தை தேடக்கூடிய வேளையிலே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ண செய்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை வணங்குகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கடந்த நாட்களிலெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுக்கிறவரே, உமக்கு நன்றி சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுடைய நாவில் உமது சொற்கள் உருவாகும் முன்பவே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தருகிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். அதிகாலையிலே எழுந்து உமக்கு நன்றி பலி செலுத்தும் பொழுது எங்களுடைய துன்ப வேளையிலும் எங்களுக்கு பக்கபலனாய் கடந்து வருகின்றீரே அப்பா. அதற்காக உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி. அனுதினமும் எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி. மேலான இடங்களில் எங்களை நடத்தி செல்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு எதிராக எவ்வளவோ மக்கள் எழுந்த பொழுதும் அவர்களுடைய பிடிகளில் இருந்து எங்களை பாதுகாத்து எங்களை சுற்றிலும் வேலி அடைத்தவரே, உம்மை ஆராதிக்கின்றோம். வேலை செய்த இடத்திலே எங்களோடு கூட இருக்கிறவரே, உமக்கு நன்றி அப்பா. பயணங்களிலே எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் இருந்து பாதுகாக்கிறவரே, உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது கரங்களில் இருந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொண்ட பிறகும் உமக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். உமக்கு எதிராக நாங்கள் குற்றம் புரிந்திருக்கின்றோம். குற்றம் புரிந்து உம்மை காயப்படுத்தி இருக்கின்றோம். குற்றம் புரிந்து ஆண்டவரே உம்மை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம். பாவத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாங்கள் தத்தளிக்கக்கூடிய நேரத்திலே, என் மகனே மகளே, இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே உமது கரங்களை நீட்டி பாவ பிடியில் இருந்து எங்களை சிக்கிவிக்க பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அந்த நாளிலே பேதுருவும் கடல் மீது நடந்து வந்த பொழுது உம்மீது விசுவாசம் குறைவோடு இருந்த நேரத்திலே அந்த கடலில் மூழ்கிய பொழுது நீர் கரங்களை நீட்டி அவரை தூக்கி விட்டீரே சுவாமி. அதே போல் இந்த நேரத்திலே உமது கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று உம்மை நோக்கி செபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமது பரிசுத்த இரத்தம் எங்கள் மீது ஊற்றப்படுவதாக. உமது பரிசுத்த இரத்தம் எங்களை தூய்மைப்படுத்திடுவீராக. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களுடைய குற்றங்களுக்கு ஏற்ப, எங்களுடைய பாவத்திற்கு ஏற்ப எங்களை நடத்தி விடாதபடி உமது மாபெரும் இரக்கத்தை கொண்டு எங்களை மீட்டு ரட்சித்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் விரும்புவது உள்ளத்து உண்மையே ஆண்டவரே. அந்த உள்ளத்து உண்மை எங்களுக்கு தருவீராக. தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு படைத்தருள்வீராக. உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை எங்களுக்குள்ளே உருவாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து செயலாற்றக்கூடிய வேளையிலே உண்மையிலும் நாங்கள் பரிசுத்தம் அடைகின்றோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து எங்களுடைய எலும்புகளை அவர் பலப்படுத்தக்கூடிய வேளையிலே உமக்கு முன்பாக நின்று இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி அநேக மக்களுக்கு உமது வார்த்தைகளை அறிவிக்க முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் சுவாமி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக மக்கள் வேலை செய்த இடத்திலே அரசியல்வாதிகளை போல் நடத்தப்படுகிறார்கள் ஆண்டவரே. அரசியல் செய்து அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே பல குறைகள் கடந்து வருகின்றன ஆண்டவரே. அநேக மக்கள் நல்ல பணிகளை செய்தும் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளாதபடி அவர்களை வேதனைப்படுத்தி, துயரப்படுத்தி, குற்றப்படுத்தி, காயப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் உண்டு. அவர்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். என் ஆண்டவரை மட்டுமே நம்பி இருந்து
என் ஆண்டவரோடு கூட வழி நடக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் வேலை செய்கின்ற இடத்திலே கஷ்டப்படுவதை பார்க்க முடிகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே அவர்களையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவரே அவருடைய பாவங்களை உணர வைத்து நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் செய்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்று நடக்கக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் உருமாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட அதிகாலையிலே எழுந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். இந்த கத்தோலிக்க காணொலியை நடத்தி கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இதற்காக உழைக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே எல்லோரையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் ஆகும். அதிகாலையிலே என் ஆண்டவர் அவர்கள் மீது ஒளிர வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, யாரும் பெருமை பாராட்டி விடாதபடி ஒவ்வொரு நாளும் நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு என் ஆண்டவரை சுவைத்து பார்த்து என் ஆண்டவரோடு கூட வழிநடக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அதிகாலையிலே தீ சொல்லில் இருந்து எங்களுடைய நாவை காத்திடுவீராக. வஞ்சக மொழியை எங்களுடைய வாயை விட்டு விளக்கிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளில் நீர் மக்களிடையே பணி செய்த பொழுது எவ்வளவோ எதிர்ப்புகள் வந்த பொழுதும் எல்லாவற்றையும் மன உறுதியோடு தாங்கிக் கொண்டு தொடர்ந்து மன மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லி நற்செய்தியை பறைசாற்றினீரே சுவாமி. அதே போல் மது வார்த்தைகளை அறிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன். அவர்களுக்கு எதிராக செயலாற்றுகிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, நாங்கள் வாசிக்கின்றோம் திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையிலே, நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடியவருடைய ஜெபத்தை கேட்பீராக. உமக்காக இரவும் பகலும் பணி செய்கிறவருடைய மன்றாட்டை கேட்டருள்வீராக. இடுக்கணில் நின்று அவர்களை பாதுகாத்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாளிலே யார் யாரெல்லாம் மனம் உடைந்து போய் சோர்வுற்று காணப்படுகிறார்களோ அவர்களை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். ஐயோ, நான் தீமை செய்து விட்டேன், நான் கோபம் கொண்டு விட்டேன், என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தின் அவர்களுக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என்று சொல்லி இந்த நாளிலே உம்மை நோக்கி கூக்குரலிட்டு ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களே, அவர்கள் மீது மனம் இறங்குவீராக. உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக. அவர்களுடைய எலும்புகள் வலுவடைய வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. நீர் அவர்களை பாதுகாக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள். இந்த அருமையான நேரத்திலும் கூட யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். யாரெல்லாம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். மருத்துவமனைக்கு போக முடியாமல் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, உடல் வலியினால் பாதிக்கப்பட்டு உடல் குறைகளினால் இருக்கிறவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். இவர்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கின்றீரே, மருத்துவர்களை நீர் உருவாக்கி இருக்கின்றீரே, மருத்துவரால் கைவிடப்பட்டவர்களை ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் மை நோக்கி மன்றாடுகிறேன் அப்பா. இந்த அருமையான நேரத்திலே, இந்த அருமையான நாளிலே தகப்பனே, உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். யாதுமறியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம். மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு உமது திரு சமூகத்திலே நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டுமாய் மை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த காலை பொழுதிலே, அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, வேளாங்கண்ணி அன்னை, அமலோற்ப தாயே, பூண்டி மாதாவே, அனுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கன்னி தாயே,
உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதங்களை பெற்றுத்தர வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம். அன்னையே, அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசனுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.